அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சனி பயிற்சி பலன்கள் மீனராசி. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி போன்ற நட்சத்திரங்களை உடைய உங்களுடைய மீனராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொண்டது. சரிங்களா? சரி, ஓகே. அதாவது தமிழ் மாசி 22ஆம் தேதி, ஆங்கிலம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். கடந்த காலங்களில் சனி பகவான் உங்களுடைய மீனராசிக்கு விரயச்சனியாக, ஏழரை சனியின் முதல் கட்டமாக விரயச்சனியாக இருந்தார். புரியுதுங்களா? கடந்த காலங்களில் சனி பகவான் உங்களுடைய மீனராசிக்கு ஏழரை சனியின் முதல் கட்டமாக விரயச்சனியாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதுலையுமே எல்லா விஷயங்களையுமே, உங்களுடைய தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அப்புறம் கல்வி சம்பந்தமாக இருந்தாலும் சரி, பொருளாதார சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, உடல்நலம் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் ஒரு விரயத்தை கொடுத்துருப்பார். இப்படின்னா தொழிலில் விரயம், கல்வியில் விரயம்னா எப்படி, படிப்பு சரியாக ஏறாமல் அப்புறம் லோனுக்குலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த லோன் சரியாக கிடைக்காம அவசரப்பட்டிருப்பீங்க. அப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருந்திருக்கும். இஎம்ஐ வாங்கிட்டுலாம் அவசரப்பட்டிருப்பீங்க. புரியுதுங்களா? இப்படி அப்புறம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ செலவினங்கள், இப்படி கடந்த காலங்களில் உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். புரியுதுங்களா? கடந்த காலங்களில் விரயச்சனையாக கடந்த காலங்களில் இருந்தார். அதனால் பெரும்பாலான விஷயங்களில் உங்களுக்கு விரயம் தான் ஏற்பட்டிருக்கும். புரியுதுங்களா? ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் ஓரளவு அந்த விரயம் ஓரளவு கொஞ்சம் குறையும். இருந்தால் வேறு விதமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இருக்கும். புரியுதுங்களா? அதாவது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்கின்றார். இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் எல்லா வருஷத்திலும் கவனமாக தான் இருக்கும். அதாவது சனி பகவான் இரண்டாம் கட்டமாக ஏழரை சனியின், நல்லா கேட்டுங்க, சனி பகவான் ஏழரை சனியின் 2ஆம் கட்டமாக ஜென்ம சனியாக உங்களுடைய மீனராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த காலகட்டத்திலும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே. புரியுதுங்களா? எல்லா விஷயத்திலுமே, அதாவது உங்களுடைய கல்வி, பொருளாதாரம், தொழில், வியாபாரம், அப்புறம் அடுத்தவங்ககிட்ட பேசும்போதும் சரி, எல்லா விஷயத்துலையுமே முக்கியமாக உடல்நலம் சார்ந்த விஷயம், நிலைக்கட்டியும் முக்கியமாக உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? வயசானவங்க யாருன்னா இருந்தீங்கன்னாக்கா மீனராசி